இந்த வீடியோல நம்ம இண்டிசஸோட கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். a பவர் m அப்படின்னா என்ன அர்த்தம்? a m டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னு அர்த்தமா? இப்போ 2 பவர் 3னா 2 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். a பேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம், m பவர் ஆர் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இண்டெக்ஸஸோட சில லாஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து a பவர் n இன்டூ a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. இப்போ பேஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா பவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் 2 பவர் 3 இன்டூ 2 பவர் 2. பேஸ் வந்து சேமா இருக்கா? பேஸ்ங்கிறது என்ன? 2. இதுலயே பேஸ் 2, பேஸ் சேமா இருக்கு, பவர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா நம்ம பவரை ஆட் பண்ணிக்கலாம். 2 பவர் 3 பிளஸ் 2 ஆயிடும் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 5. செகண்ட் ஒன் வந்து அதே அப்படியே டிவிஷன்ல இருந்துச்சுன்னா, பேஸ் சேமா இருந்து பவர்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தது, டிவிஷன்ல இருக்கு அப்படின்னா பவர்ஸை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். a பவர் m டிவைடட் பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. இப்போ 2 பவர் 5 டிவைடட் பை 2 பவர் 3. பேஸ் வந்து 2, பேஸ் சேமா இருக்கு, பவர் வந்து 5, இதுல பவர் வந்து 3. அப்பனா நம்ம பவரை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 2 பவர் 5 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 2. தேர்ட் ஒன் வந்து a பவர் m the whole a to the power n அப்படின்னா அப்புறம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். a to the power m அப்புறம் the whole to the power n அப்படின்ட்டு இருந்ததுன்னா அந்த m-ஐயும் n-ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 பவர் 5 the whole power 2 அப்படின்னா 5 into 2 அப்படின்னு பண்ணிக்கலாம் is equal to 2 power 10. ஃபோர்த் ஒன் வந்து a to the power 0 is equal to 1. anything to the power 0 வந்து 1 தானே, அதுதான் இதில் சொல்கிறாங்க. 2 பவர் 0நாலும் 1, 3 பவர் 0நாலும் 1, ஏதோ ஒரு நம்பர் raised to the power 0வா இருந்துச்சுன்னா 1ஆ தான் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் வந்து a பவர் மைனஸ் m அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 பை a பவர் m அப்படின்னு எழுதிக்கலாம். பவர் வந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா அதை டினாமினேட்டர்ல கொண்டு போய் பவரை பிளஸ் ஆக்கிக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கும் போது மைனஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நியூமரேட்டர்ல போடும் போது பிளஸ் ஆக்கிக்கலாம். a to the power மைனஸ் m அப்படின்னு இருந்ததுன்னா அது டினாமினேட்டருக்கு போய் பிளஸ் ஆயிடும், இந்த மைனஸ் m வந்து பிளஸ் ஆயிடும், 1 பை a பவர் m ஆயிடும். அப்புறம் 1 பை a பவர் மைனஸ் m அது வந்து நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது இந்த மைனஸ் m வந்து பிளஸ் ஆயிடும், a பவர் m ஆயிடும். எக்ஸாம்பிள் வந்து 2 பவர் மைனஸ் 3 வந்து 1 பை 2 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். அண்ட் 1 பை 2 பவர் மைனஸ் 5 2 பவர் 5 அப்படின்னு எழுதிக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து ரூட்ல இருந்துச்சு அப்படின்னா இப்போ a டு த ரூட் அப்படின்னு போட்டு இங்கே ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும்ல, அதை எப்படி எழுதலாம்னா a பவர் 1 பை m அப்படின்னு எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள் கியூப் ரூட் ஆஃப் 8, இங்கே வந்து 3 இருந்ததுன்னா அது கியூப் ரூட் தானே, கியூப் ரூட்டாக இருந்தது அப்படின்னா 8 டு த பவர் 1 பை 3ன்னு எழுதிக்கலாம். சப்போஸ் இது ஸ்கொயர் ரூட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 பை 2 அப்படின்ட்டு வரும். இங்கே வந்து 4ஆக இருந்துச்சு, 3க்கு பதிலாக 4 இருந்தது அப்படின்னா 8 டு த பவர் 1 பை 4 அப்படின்னு வரும். இதுதான் இண்டிசஸோட லா.